வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்எஸ்எஸ் ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சிசிடிவி வந்து அது வீடாகட்டும் இல்லை ஆஃபீஸ் ஆகட்டும் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ இதை வந்து இன்னொருடைய யூசர் நேமுக்கு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் 2 வகை பண்ணலாம். சேம் இப்போ பாருங்கள் 8409 என்னுடைய நம்பர் போட்டு லாகின் பண்ணியிருக்கேன். சேம் இதே நம்பரை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு தனி ஒரு யூசர் நேம் போட்டு ஷேர் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் உங்கள் நம்பரே அவருக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவர் டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு டெலீட் ஆகிடும், இல்லை நீங்கள் டெலீட் பண்ணாலும் அவருக்கு டெலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் மெயின் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். பட் நீங்கள் ஷேரிங் மட்டும் பண்ணி அவர் பார்க்குற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் 8409 இந்த நம்பர் வந்து நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடு, ஆஃபீஸு ப்ளஸ் ஏதோ தோட்டம், நீங்கள் இன்னும் எத்தனை கேமராலாம் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டாக காமிச்சிட்டு இருக்கோம். பட் உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் அவர் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாருன்னா உங்கள் ஆஃபீஸ் மட்டும் அவருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவருடைய யூசர் நேமே கொடுத்து அவர் லாகின் பண்ண சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள் இது 8409 என் நம்பர் லாகின் பண்ண மாதிரி. சப்போஸ் கடைசியில் அவர் நம்பர் வந்து 509 வச்சுக்கோங்களேன். அவர் லாகின் பண்ண இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவைஸ்க்குள்ளே போய்க்கிறீங்க. உங்களுடைய டிவைஸ்க்குள்ளே போய்ட்டு இப்போ உதாரணத்துக்கு 1972 இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இந்த நம்பர் வந்து நான் அவருக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே டச் கொடுத்து இங்கே 3 டாட் மாதிரி இருக்குது பாருங்கள், டச் பண்ணிக்கிங்க. ஷேர் டிவைஸ்னு இருக்கும். ஷேர் டிவைஸ் கொடுத்தோம்னா எனக்கு இங்கே காமிக்கும் ஷேர் டிவைஸ்னு கேட்கும். அப்போ ஷேர் டிவைஸில் போய்ட்டு நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் போட சொல்லுங்கள். நீங்கள் மெயில் அட்ரஸ் மூலமாக லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அது மெயில் அட்ரஸும் ஒர்க் ஆகும். ஃபோன் நம்பர் மூலமாக லாகின் பண்ணால் ஃபோன் நம்பரும் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நான் டச் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பர் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் நம்பருக்கு நான் இது பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இங்கே டச் பண்ணிவிட்டுங்க. இங்கே இருக்கிற அந்த ப்ளே வீடியோ கண்ட்ரோல் இது எல்லாமே நீங்கள் வேணால் அவர் வந்து வீடியோ கண்ட்ரோல் பண்ணலாமா. ப்ளே வீடியோ வந்து கம்பல்சரி வந்துடும். வீடியோ கண்ட்ரோல், வியூ வீடியோ, என்ன வீடியோ வேணும் இது எல்லாமே உங்களுக்கு அவர் வந்து ப்ளேபேக் பார்க்கக்கூடாது அப்படின்னா அந்த வீடியோ கண்ட்ரோல் வேணால் நீங்கள் டிக் எடுத்து கொடுத்துடலாம். இல்லை அவர் பார்க்கலாம் அப்படின்னும்போது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும்போது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பர்மிஷன் நீங்கள் அவர் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே சேவ் கொடுத்துட்டு இங்கே ஷேர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். அவருடைய நேமு ப்ளஸ் அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். இது மாதிரி ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலுக்கெலாம் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் சிசிடிவி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.